ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் காலியாக இருக்கக்கூடிய 3674 ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்கள் வந்து நிரப்ப இருக்கிறாங்க. அது தொடர்பான செய்தியை தான் தற்போது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தமிழ்நாடு அரசுடைய போக்குவரத்து கழகங்களில் காலியாக உள்ள வேலைவாய்ப்பு சம்பந்தமான அறிவிப்பு தற்போது வந்து நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அரசு 8 போக்குவரத்து கழகங்களில் 25 மண்டலங்களில் வந்து கீழ்கண்ட பணியிடங்களுக்கு அடிப்படை தகுதிகளை பூர்த்தி செய்யும் நபர்களிடமிருந்து விண்ணப்பங்களை வந்து வரவேற்கிறாங்க. இதற்கான விண்ணப்பங்கள் வந்து www.arasubus.tn.government.in இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8 போக்குவரத்து கழகங்களில் வேலை என்னென்ன போக்குவரத்து கழகங்கள் அப்படின்னா, மாநகர் போக்குவரத்து கழகம் சென்னை, அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு வரையறுக்கப்பட்டது சென்னை, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் மண்டலம், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சேலம், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கோவை, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மதுரை, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி. இந்த போக்குவரத்து கழகங்களில் தான் தற்போது வந்து ஆட்கள் வந்து தேர்வு செய்கிறாங்க. வேலை வந்து டிரைவர், நடத்துனர், ஓட்டுநர், நடத்துனர், இதுக்கு இந்த பதவியின் பெயர் இதுதான். இதற்காக தான் வந்து ஆட்களை வந்து தேர்வு செய்கிறாங்க. பணி காலிட எண்ணிக்கையை பொறுத்த அளவில் 3274 காலி பணியிடங்கள். இதனால் குறித்து ஒவ்வொரு கோட்டத்திலையும் எப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, மாநகர போக்குவரத்து கழகம் சென்னையில் வந்து 364 பணியிடங்கள், அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு வரையறுக்கப்பட்டது சென்னை, இங்கே வந்து 318 காலி பணியிடங்கள் வந்து நிரப்புறாங்க. அதே போல் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் மண்டலத்தில் விழுப்புரம் 88, வேலூர் 50, காஞ்சிபுரம் 106, கடலூர் 41, திருவண்ணாமலை 37, மொத்தம் வந்து விழுப்புரம் மண்டலத்தில் 322 போஸ்ட் வந்து நிரப்புறாங்க. அடுத்ததாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் லிமிட்டடில் அந்த மண்டலத்தில் கும்பகோணம் 101, நாகப்பட்டினம் 136, திருச்சி 176, காரைக்குடி 185, புதுக்கோட்டை 110, கரூர் 48, மொத்தம் வந்து 756 பணியிடங்கள் வந்து நிரப்புறாங்க. அதே போல் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சேலம் மண்டலத்தில் சேலம் 382, தருமபுரி 104, மொத்தம் வந்து 486 பணியிடங்களை நிரப்புறாங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கோவை மண்டலத்தில் கோவை 100, ஈரோடு 119, ஊட்டி 67, திருப்பூர் 58, மொத்தம் 344 பணியிடங்களை நிரப்புறாங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மதுரை மண்டலத்தில் மதுரை 190, திண்டுக்கல் 60, விருதுநகர் 72, மொத்தம் வந்து 322 பணியிடங்களை நிரப்புறாங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி மண்டலத்தில் திருநெல்வேலி 139, நாகர்கோவில் 129, தூத்துக்குடி 94, மொத்தம் 362 பணியிடங்கள் வந்து நிரப்புறாங்க. எல்லா பணியிடங்களும் சேர்த்து 3674 பணியிடங்கள் வந்து ஓட்டுநர், நடத்துனர் வேலைக்கு வந்து நிரப்புறாங்க. அரசு விதிமுறைகளின்படி இந்த வேலைவாய்ப்பு வந்து நடைபெறும், அந்த முறை வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது பொறுத்தளவில் 1/7/2025 அன்று 24 வயசு வந்து நீங்கள் பூர்த்தி ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அதிகபட்ச வயதில் பொது பிரிவினர் ஓசிஆர் தான் 40 வயசு உள்ளவங்களும், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர், தாழ்த்தப்பட்ட வகுப்பினர், பழங்குடியினர் இவங்களாம் இருந்தால் 45 வயசு வரையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாள் இராணுவத்தினருக்கு பொது வகுப்பினர் ஓசி 50 வயது வரை பூர்த்தி ஆகாமலும் மற்றும் இதர வகுப்பினர் வந்து 55 வயசு உள்ளவங்களாம் வந்து இதற்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்தளவில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்க, தமிழில் பேசவும் படிக்கவும் எழுதவும் தெரிஞ்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கான தகுதிகள் என்னென்னு அப்படின்னு பார்த்தா, கனரக வாகனர் ஓட்டுநர் உரிமை வந்து கண்டிப்பாக வந்து வச்சிருக்கணும். குறைஞ்சபட்சம் 18 மாதங்கள் வந்து கனரக வாகனம் ஓட்டிய அனுபவம் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் முதலுதவி சான்றுங்கிறத நீங்கள் எடுத்து வச்சுக்கணும், அது கண்டிப்பாக கேட்குறாங்க. அதே போல் பொது பணி வில்லை மற்றும் செல்லத்தக்க நடத்துனர் உரிமம் 1/1/2025க்கு முன்னர் நீங்கள் வந்து பெற்றிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உயரம் மற்றும் எடையை பொறுத்தளவில் உயரம் குறைஞ்சபட்சம் 160 சென்டிமீட்டரும், எடை வந்து குறைஞ்சபட்சம் 50 கிலோ வந்து நீங்கள் இருக்கணும். உடல் தகுதியை பொறுத்தளவில் தெளிவான குறைபாடுகளற்ற கண் பார்வை வந்து நீங்கள் வந்து பெற்றிருக்கணும். எந்த விதமான உடல் குறைபாடுகள் அற்றவராகவும் நீங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலே சொன்ன இந்த நிபந்தனைகள்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பூர்த்தி செஞ்சு விண்ணப்பம் வந்து www.arasubus.tn.government.in இந்த வெப்சைட் வாயிலாக வந்து நீங்கள் விண்ணப்பம் வந்து செஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. SC/ST பிரிவினராக இருந்தால் 590 ரூபா, அதே போல் இதர பிரிவினர் இருந்தால் 1150 ரூபா வந்து நீங்கள் கட்டணம் வந்து ஆன்லைன் மூலமாகவே செலுத்துகிற மாதிரி இருக்கும். விண்ணப்பதாரர்கள் வந்து முறையை வந்து எழுத்து தேர்வு, செய்முறை தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலமாக வந்து ஆட்கள் வந்து தேர்வு செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப கட்டணம் எந்த காரணத்தை முன்னிட்டு வந்து திருப்ப வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணையதளம் வாயிலாக வந்து விண்ணப்பப்படியும் 21/3/2025 மதியம் 1 மணிலேருந்து 21/4/2025 மதியம் 1 மணி வரையும் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக வந்து விண்ணப்பிக்கலாம். இதுக்கு தான் arasubus.tn.government.in அப்படிங்கிற வெப்சைட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இதர விவரங்கள் வந்து போக்குவரத்து கழக பொதுப்பணி விதிகள் மற்றும் அரசு விதிகளுக்கு உட்பட்டது. தகுதி பெறாதவர்கள் விண்ணப்பங்களை வந்து எவ்வித அறிவிப்புமின்றி நிராகரிக்க போக்குவரத்து கழகங்களுக்கு வந்து அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் தேர்வு அனுமதி சீட்டுலாம் வந்து தேர்வு நடைபெறும் இடங்கள் வந்து பிறகு வந்து இந்த வெப்சைட்லேயே அறிவிப்பாங்க, நீங்கள் அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, இதுதான் வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் காலியாக இருக்கக்கூடிய அந்த வேலையை பற்றிய முழு விவரம். இதில் வந்து யாரெல்லாம் வந்து விண்ணப்பிக்க விரும்புகிறோம், தகுதியும் விருப்பம் உள்ளவங்க நீங்கள் வந்து இந்த அரசு பஸ் அந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணிக்கிங்க. நன்றி.